தேமுதிகவுடன் உறவு ஏற்பட்டால் மகிழ்ச்சிதான் என்று விஜயகாந்தின் இசைவிற்காக கருணாநிதி காத்திருக்கும் நிலையில் அதை எதிர்த்து கருத்து கூறிய அழகிரியை இந்த தனது அறிக்கை மூலம் கண்டிக்கும் முயற்சியை தொடங்கினார் திமுக தலைவர் கருணாநிதி. ஃபேஸ்புக் முதல் செய்தித்தாள்கள் வரை வெளிவந்து பரபரப்பை ஏற்படுத்திய கருணாநிதியின் அறிக்கையை அடுத்து இன்று காலை திமுக தலைவரின் கோபாலபுரம் இல்லத்திற்கு திடீர் விஜயம் செய்த அழகிரி சுமார் 25 நிமிடங்கள் தந்தையுடன் செலவிட்டு திரும்பினார். கடந்த ஆண்டு ஜனவரி 30ஆம் தேதி அழகிரி பிறந்த நாளின் போது வெளிப்படையாக உணரப்பட்ட திமுக தலைவர் மற்றும் அழகிரி இடையே உருவான விரிசல் சரியாக ஒரு வருடத்திற்கு பிறகு மேலும் விரிவடைந்துள்ளதாகவே கூறப்படுகிறது. கட்சியின் அடுத்த தலைமை, அமைச்சரவையில் இருந்து வெளியேற்றம் மற்றும் மதுரை அழகிரி தலைமையிலான திமுக கழகங்கள் கலைப்பு என தொடரும் நிலையில் இந்த ஆண்டு அழகிரியின் பிறந்தநாள் விழா இவற்றிற்கெல்லாம் துல்லியமாக விடை சொல்லும் தினமாக இருக்கும். ஷேக் பரீத், ரெட் பிக்ஸ் நியூஸ்.